ஓம் நம சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது எடுத்துக்காட்டு 3 நற்பெயரில். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டாளி அவர்கள் விலகுறாரு. அவருடைய கணக்கை என்ன செய்யணும், தீர்ப்பதற்காக நற்பெயரை மதிப்பிட முடிவு செஞ்சுருக்காங்க. அவருக்கு ஊதியம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆண்டுக்கு 6000 என மதிப்பிடப்பட்டது. ஓகேங்களா. இப்போ நம்ம 4 ஆண்டு சராசரி லாபத்தில் 3 ஆண்டு கொள்முதல் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு நற்பெயர் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சராசரி லாபத்துக்கு ஃபார்முலா மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. மொத்த லாபம் அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டை எல்லாத்தையும் நம்ம கூட்டினோன்னா 1,84,000. 4 ஆண்டு தானே மொத்தம் நமக்கு கொடுத்துருக்குது. 1 2 3 4, அதாவது டிவைட் பண்ணோன்னா 46,000. இது இப்போ இது எடுத்துக்காட்டு 2ல் என்ன பண்ணுவோம், இந்த 46,000 தான் நம்ம என்னென்னு எடுத்துப்போம், சராசரி லாபம்னு எடுத்துப்போம். இங்கே அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா அவருக்கு ஆண்டுக்கு ஊதியம் எவ்வளவுன்னு மதிப்பிடப்பட்டிருக்கு, 6000. அதனால் இந்த 46,000 இருந்து 6000 கழிக்கணும். கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 40,000. இதுதான் ஒரிஜினல் சராசரி லாபம். அப்புறம் தான் நற்பெயர் கண்டுபிடிக்கணும். சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை 40,000 இன்ட்டு 3 1,20,000. உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.